சுரேந்திரர் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் வைத்தியநாத்தை சுட்டிக்காட்டி, இவர் என் உறவினர் என்றார். அப்படியா, நல்ல இயல்பு கொண்டவராக தெரிகிறார் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர். உங்களிடம் ஏதோ கேட்க வேண்டுமாம், அதற்காகத்தான் வந்திருக்கிறார் என்றார் சுரேந்திரர். ஸ்ரீராமகிருஷ்ணர் வைத்தியநாத்திடம், நீ பார்ப்பவையெல்லாம் இறைவனுடைய சக்தி. அவருடைய சக்தி இல்லாவிட்டால் யாராலும் எதையும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்று, கடவுளின் சக்தி எல்லா இடங்களிலும் சமமாக வெளிப்படுவதில்லை. கடவுள் ஒரு சிலருக்கு அதிக சக்தியை கொடுத்திருக்கிறாரா என்று வித்யாசாகர் என்னை கேட்டார். அதற்கு நான், அப்படி குறைவாகவும் அதிகமாகவும் சக்தியை கொடுக்காமல் இருந்தால் உங்களை பார்ப்பதற்கு நாங்கள் ஏன் வர வேண்டும்? உங்களுக்கு என்ன 2 கொம்புகளா முளைத்திருக்கின்றன என்று கேட்டேன். கடவுள் எங்கும் நிறைந்தவர் என்ற நிலையில் எல்லா உயிர்களிலும் இருக்கிறார். ஆனால் சக்தி வெளிப்படுவதில் வேறுபாடு இருக்கவே செய்கிறது. வைத்தியநாத் கேட்டார், சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம். மனிதனுக்கு ஃப்ரீ வில், அதாவது சுயேட்சை இருப்பதாக சொல்கிறார்கள். மனம் வைத்தால் நல்ல காரியமும் செய்யலாம், கெட்ட காரியமும் செய்யலாம் என்பது உண்மைதானா? உண்மையாகவே நமக்கு சுதந்திரம் இருக்கிறதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், எல்லாம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது. எல்லாம் அவரது திருவிளையாடல். சிறியது பெரியது, பலசாலி பலவீனன், நல்லது கெட்டது, நல்லவர் கெட்டவர் என்று அனைத்தையும் படைத்தவர் அவரே. இது எல்லாமே அவருடைய மாயை, அவருடைய விளையாட்டு. பாருங்களேன், ஒரு தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களும் கூட ஒன்றுபோல் இருப்பதில்லை. இறையனுபூதி பெறாத வரையில் நமக்கு சுதந்திரம் இருப்பதாகத்தான் தோன்றும். இந்த மயக்கத்தையும் மனிதனிடம் இறைவனே வைத்திருக்கிறார். இல்லாவிட்டால் பாவம் அதிகரித்துவிடும். பாவத்தை பற்றிய பயம் இல்லாமல் போய்விடும். பாவத்திற்கு தண்டனையும் இருக்காது. ஆனால் இறையனுபூதி பெற்றவனின் மனநிலை என்ன தெரியுமா? நான் எந்திரம், நீ எந்திரத்தை இயக்குபவன். நான் வீடு, நீ வீட்டில் குடியிருப்பவன். நான் தேர், நீ தேரோட்டி. நீ எப்படி இயக்குகிறாயோ அப்படி நான் இயங்குகிறேன். நீ எப்படி பேச வைக்கிறாயோ அப்படி நான் பேசுகிறேன். வைத்தியநாத்திடம், விவாதிப்பது நல்லதல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். ஆம் சுவாமி, ஞானம் உதித்தால் விவாதிப்பதற்கான விருப்பம் மறைந்துவிடும் என்றார் வைத்தியநாத். தேங்க்யூ என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர். அதை கேட்டு எல்லோரும் சிரித்தார்கள். உனக்கு அந்த ஞானம் உண்டாகும் என்று ஆசீர்வதித்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர். கடவுளை பற்றி யாராவது சொன்னால் மக்கள் நம்புவதில்லை. நான் இறைவனை தரிசித்திருக்கிறேன் என்று மகான் சொன்னால் கூட சாதாரண மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர் உண்மையில் பகவானை தரிசித்தவராக இருந்தால் எங்களுக்கு காட்டட்டுமே என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நாடி பிடித்து பார்ப்பதை ஒரே நாளில் கற்றுக்கொள்ள முடியுமா? வைத்தியருடன் பல நாள் அலைய வேண்டும். அப்போதுதான் எது கபநாடி, எது வாயு நாடி, எது பித்த நாடி என்று தெரிந்து கொள்ள முடியும். நாடி பார்ப்பதை தொழிலாக கொண்டிருப்பவர்களுடன் சேர்ந்து பழக வேண்டும். எல்லோரும் சிரித்தனர். இது இன்ன நம்பர் நூல் என்று எல்லோராலும் சொல்லிவிட முடியுமா? நூல் தொழில் செய், அவர்களின் கடையில் சில நாள் தங்கியிரு. அப்போதுதான் எது 40ஆம் நம்பர் நூல், எது 49ஆம் நம்பர் என்று சட்டென்று பிரித்து சொல்ல முடியும். சங்கீர்த்தனம் தொடங்க இருந்தது. மிருதங்க நாதம் எழுந்தது. இன்னும் பாட்டு ஆரம்பமாகவில்லை. மிருதங்கத்தின் இனிய நாதம் சைத்தன்யரின் பக்தர்கள் கூட்டத்தையும் அவருடைய நாம சங்கீர்த்தனத்தையும் நினைவுபடுத்தியது. குருதேவர் பரவச நிலையில் ஆழ்ந்தார். இடையிடையே மிருதங்கம் வாசித்தவர்களின் பக்கம் சாய்ந்து, ஆஹா ஆஹா, எனக்கு மெய் சிலிர்க்கிறது என்று கூறினார். பாடகர்கள் குருதேவரிடம் என்ன பாட்டு பாடுவது என்று கேட்டனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் சைத்தன்யரை பற்றி ஏதாவது பாடுங்களேன் என்று பணிவுடன் கூறினார். சங்கீர்த்தனம் ஆரம்பமாயிற்று. முதலில் சைத்தன்யரின் அழகை பற்றிய பாடல். பொன்னும் நானும் பொலிவுற திகழும் வண்ணத் திருமுக சைத்தன்யர் தம் புன்னகை புவிக்கும் புத்தொளி நல்கும் மின்னும் நிலவுகள் விண்ணில் 1000 கூடினும் அவர்பால் குவிந்த நல் அழகிற்கு ஈடென கூற இயல்வதும் உண்டோ. சைத்தன்யரின் தோற்றம் பாடலில் வர்ணிக்கப்பட்டிருந்தது. பாடகர் நடுநடுவே சில வரிகளை சேர்த்து பாடினார். ஆறுயிர் தோழி
அந்தரவானில் பூரண சந்திரன் புறப்படுகின்றது. குற்றம் களங்கம் கொஞ்சமும் இல்லை. முற்றும் அந்த முழுமதியின் ஒளி நெஞ்சினை ஒளியால் நிரப்புகின்றது. மிஞ்சும் அழகு மிளிரும் அவர் முகம். பாடகர் தொடர்ந்தார். 1000 நிலாக்களின் அமுத குழம்பில் தோய்ந்துள்ளதே போல் தோன்றுகிறது. இதை கேட்டதும் குருதேவர் சமாதியில் ஆழ்ந்தார். கீர்த்தனம் தொடர்ந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு குருதேவரின் சமாதி கலைந்தது. அவர் பரவச நிலையில் தம்மை மறந்தவராக திடீரென்று எழுந்து நின்றார். பிரேமை பித்தேறிய ஒரு கோபியையாக தம்மை கருதி கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவ வர்ணனைகளை பாடலில் சேர்த்தார். உருவில் தவறா உள்ளத்தில் தவறா அருமை தோழி, ஆன 3 உலகையும் சியாமமயமாய் காண்கின்றேனே. குருதேவர் ஆடியபடியே பல வரிகளை சேர்த்து பாடினார். பக்தர்கள் வியப்புடன் அவரை பார்த்து கொண்டிருந்தனர். கோபியையின் மனநிலையை விளக்கும் வகையில் அமைந்த பல வரிகளை பாடகர் சேர்த்து பாடினார். புல்லாங்குழலே புல்லாங்குழலே பாடாதே, புகழ்வாய் உனக்கே உறக்கம் என்பது கிடையாதா? அப்புல்லாங்குழல் எப்படி உறங்கும்? அதை அந்த ஆனிரை கண்ணன் மெல்லிய கைகளில் வைத்துள்ளானே. அவன் திருவாயின் அமுதம் அல்லவோ அதன் உணவு? அவன் கை விரல்களின் சேவையில் அல்லவோ அது உள்ளது. குருதேவர் அமர்ந்தார். கீர்த்தனம் தொடர்ந்தது. ராதை கூறுகிறாள், கண்கள் 2 காண மறந்தன, செவிகள் 2 கேட்க மறந்தன, வாசனை நுகரும் சக்தியும் போனது, புலன்களெல்லாம் செயலிழந்து ஒளிந்தன. இங்கு நான் ஒருத்தி தனியாயிருந்து எதைத்தான் செய்வேன், ஏன் வாழ்வேன்? கடைசியாக ராதையும் கிருஷ்ணனும் சந்திக்கும் பாடல் பாடப்பெற்றது. கண்ணனின் கழுத்தை அலங்கரிக்க கவினூறு மாலை கட்டினாள் ராதை. எண்ணத்தை அறிந்தவன் போல் அங்கே எதிரில் வந்தான் நீலமணி கண்ணன். இறுதியாக இருவரும் ஒன்றான உருவமாக திகழ்ந்த பாடல் பாடப்பட்டது. அதன் பிறகு சங்கீர்த்தனம் நிறைவுற்றது. பாகவதம் பக்தன் பகவான் என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே குருதேவர் தரையில் வீழ்ந்து வணங்கினார். பின்னர் சுற்றிலும் அமர்ந்திருந்த பக்தர்களை பார்த்து வணங்கினார். இவ்வளவு நேரம் சங்கீர்த்தனம் நடைபெற்ற அந்த இடத்தின் தூசியை எடுத்து தமது தலையில் தரித்து கொண்டார். இரவு சுமார் 9:30 மணி. அன்னபூரணி தேவி பொலிவுடன் அங்கு வீற்றிருந்தாள். தேவியின் முன்பு குருதேவர் பக்தர்களுடன் நின்று கொண்டிருந்தார். சுரேந்திரர், ராக்கால், கேதார், மா, ராம், மனமோகன் ஆகியவர்களும் மற்றும் பல பக்தர்களும் இருந்தனர். அனைவரும் குருதேவருடன் பிரசாதம் சாப்பிட்டனர். எல்லோருக்கும் திருப்தி ஏற்படும் வகையில் சுரேந்திரர் விருந்து அளித்தார். குருதேவர் தட்சிணேஸ்வரம் திரும்பலானார். பக்தர்களும் வீடு திரும்ப தயாராயினர். எல்லோரும் பூஜை அறையில் கூடினர். சுரேந்திரர் குருதேவரிடம், இன்று தேவியை பற்றி ஒரு பாட்டு கூட பாடவில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் தேவியின் திருவுருவை காட்டி, ஆஹா, இந்த இடம் எவ்வளவு அழகாக இருக்கிறது! தேவி இந்த இடம் முழுவதையும் பிரகாசப்படுத்தி கொண்டிருப்பது போல் தோன்றுகிறது. இத்தகைய தரிசனம் எவ்வளவு ஆனந்தம்! சுகபோக நாட்டமும் சோகங்களும் எல்லாம் ஓடிவிடுகின்றன. அப்படியானால் அருவ கடவுளை தரிசிக்க இயலாதா? அப்படியில்லை. ஆனால் உலகியல் எண்ணங்களின் நிழல் இருந்தால் கூட அது முடியாது. ரிஷிகள் அனைத்தையும் துறந்து அகண்ட சச்சிதானந்தத்தை தியானித்தனர். இப்போது பிரம்ம சமாஜத்தினர் இறைவனை அசையாத பொருளே, உணர்வு பொருளே என்றெல்லாம் பாடுகிறார்கள். ஆனால் எனக்கு அது வறண்டதாகப்படுகிறது. பாடுபவர்கள் அதன் இனிமையை அனுபவிக்கவில்லை. வெள்ள பானகத்தில் திருப்தி அடைந்தவன் கற்கண்டு பானகத்தை தேட மாட்டான். நீங்களே பாருங்கள், இங்கே தேவி தரிசனத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆனால் அருவம் அருவம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் எதையுமே பெறுவதில்லை. அவர்களுக்கு வெளியேயும் இல்லை, உள்ளேயும் இல்லை. குருதேவர் தேவியை பற்றி பாடினார். ஆனந்தமயமான அன்னையே, என்னை நிரானந்தன் ஆக்கி விடாதே. அடியன் உள்ளம் உன் சரண் தாமரை திருவடிகள் அன்றி வேறு அறிந்திடாது. குருதேவர் மீண்டும் தேவியின் திருமுன்னர் வணங்கினார். பிறகு படிக்கட்டுகளின் வழியாக கீழே இறங்கி வரும்போது, ஓ ரா சே ஈ போ என்றார். அதன் அர்த்தம், ஓ ராக்கால், செருப்பு இருக்கிறதா இல்லை தொலைந்து போய்விட்டதா என்று கேட்டார்.
குருதேவர் வண்டியில் ஏறிக்கொண்டார். சுரேந்திரரும் மற்ற பக்தர்களும் அவரை பணிந்தனர். அந்த நேரத்திலும் நிலவின் ஒளி சாலையில் படர்ந்திருந்தது. வண்டி தட்சிணேஸ்வரத்தை நோக்கி சென்றது.